ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 4, 5 டைம் வந்து டபுள் டயர் கேக் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பரா வந்திருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கஸ்டமர் என்கிட்ட 3 டயரில் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் 2 1/2 கேஜில கேட்டிருந்தாங்க. நம்மளால 3 டயரில் பண்ண முடியுமா? 2 டயர் பண்ணியிருக்கோம். 3 டயர் வந்து செட் ஆகுமா? கரெக்ட்டா வந்துருமா? அப்படின்னு பல யோசனை. இப்படி யோசிச்சிட்டே இருந்தா சரியா வராது. நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்தா தானே தெரியும் வருதா வரலையான்ட்டு சொல்லி, நான் வந்து களத்துல இறங்கிட்டேன். பேஸ் எல்லாம் ரெடி பண்ணி, விப்பிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணி, ஃப்ரிட்ஜில நல்லா செட் பண்ண வச்சுட்டு தான் 3 டயர வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். எப்பவுமே வந்து 2 டயர் 3 டயர்லாம் கேக் பண்ணும்போது ரொம்ப டார்க் கலர் இல்லாம, இந்த மாரி லைட் கலர், பேஸ்டல் கலர்லாம் இருந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப லைட் பிங்க் கலர்ல வந்து இந்த கேக்க சூஸ் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் வந்து இதுக்கு வந்து ஃபாக்ஸ் பால் வைக்கலாம், மல்டி கலர்ல குடுத்தா நல்லாயிருக்குமா அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தேன் செட் ஆகல. அதனால பிங்க் கலர்லயே குடுத்தாச்சு ஃபுல்லாவே. பட்டர்ஃப்ளைஸ்லாம் வந்து வச்சு, இந்த கேக்க வந்து சூப்பரா ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜில வச்சு பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருந்துச்சு. இந்த கேக் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேக் பண்ணி கஸ்டமர்ட்டுமே கொடுத்தாச்சு. கேக்கை பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.